வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரைன்மார் பாரதி டிஎன்பிசி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச குரூப் 1க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எக்ஸ்ப்ளனேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப டெப்த்தாக கிளியராக படிச்சவங்களுக்கு வந்திருக்கு. மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்ஸில் ஓல்டு டேட்டா அண்டு நிறைய இந்த வாட்டி புதுசாக அப்ரிவேஷன் கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. டேட் சம்மந்தமான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா படித்து டெப்த்தாக படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் அறிஞர் அண்ணாதுரையை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, அறிஞர் அண்ணாதுரையோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1967 1969 வரையும் ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகேங்களா, கூற்று காரணம் CN அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்கள் அமைக்க ஏற்பாடு செய்தார். கரெக்ட் தான். தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது. மேக்ஸிமம் இதுக்கான ஆப்ஷன் பி சரியான விளக்கம் தான். ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் கரெக்டான கொஷின்ஸ்க்கெலாம் பார்த்துலாம். மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் NM சுப்ராமன் தான். தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி தான். ஏன்னா ராஜாஜி காந்தியோடைய கொள்கையில் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணியிருப்பார். தட்சிண பிரதேசம் என்ற கோட்பாடு 1944 ராஜாஜி ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. ஓகேங்களா, இந்த 4வது பாருங்கள். தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை நம்ம மேக்ஸிமம் தமிழ் புக்கில் பார்த்துருப்போம். தமிழ்நாடு நூலகத்தோட விதிகளை கிரியேட் பண்ணியிருப்பார் சீர்காழி SR அரங்கநாதன். அவர் நூலகத்தின் தந்தை என்றும் சொல்லியிருப்போம். அவருக்கான டேட் லைப்ரரி டேட்டா செலிப்ரேட் பண்ணோம். ஆகஸ்ட் 9 இருக்குது, ஆகஸ்ட் 12 இருக்குது. ஸோ 2 டேட்டும் ஞாபகம் வச்சுங்க. கூகுள்லேயும் ஒரு டேட் இருக்குது, அதுக்காக தான் அந்த டேட்டு. 3வது கேள்வி. ராவ் பகதூர் சார் ஆத்தா பன்னீர்செல்வம் டேஷ் தலைவராக இருந்தார். இதற்கு முன்னர் ஆளுநர் எஸ்கின்சன் நிர்வாக குழுவில் பணியாற்றினார். நீதி கட்சி. அதுக்கான ஆன்சர் நீதி கட்சி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது ஒரு யூனிட் 8 யூனிட் 9 சம்மந்தப்பட்ட கேள்வி. வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பும். இதுக்கான ஆன்சர் கரெக்டாக தெரியல. பட் ஏதோ மகாபாரதம் ராமாயணம் அப்படிலாம் பஞ்சதந்திரம் இருக்கலாம். மேக்ஸிமம் ராமாயணம் அப்படின்னா பஞ்சதந்திர கதைகள் இருக்கலாம். ஏன்னா ராமாயண கதைகளை பதுங்கி வாலியை அடிக்கிறன்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் பேசிக்ஸ்லேயும் இருக்கலாம். ஏன்னா வாலியை ராமன் பதுங்கி நின்று அடிப்பார் பார்த்தீங்களா, அப்போ தான் எதிரியோட வலிமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேசிக்ஸில் பார்க்கலாம். அப்படின்னா பஞ்சதந்திர கதைகள் படியும் இருக்கலாம். இந்த பின்பற்றி கூட்டமைப்பு பண்ணவங்க பாளையக்காரர்கள். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். 7வது கேள்வி. பாரத மாதா சங்கம், சென்னை மகாஜன சபை, ஓகேங்களா, ஹோம் ரூல் மூமெண்ட், மதராஸ் திராவிடர் சங்கம். ஓகேங்களா, இதுக்கு ஆப்ஷன் பி இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. சென்னை மகாஜன சபை பார்த்தீங்கன்னா 1884 மே 16. ஓகேங்களா, ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா 1916. ஹோம் ரூல் மூமெண்ட் திலகரம் ஆரம்பிச்சிருப்பார். தன்னாட்சி இயக்கம் அவர் ஏப்ரல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் செப்டம்பரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. மதராஸ் திராவிடர் கழகம் 1909 வரலாம். மதராஸ் ஐக்கிய கழகம் 1912 வரலாம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி. வெண்மை என்பது உடம்பை ஆடையால் மறைப்பது போல குற்றங்களை மறைத்தல். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மன்னரை சேர்ந்தொழுகல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவது அமைச்சரின் நடத்தை பற்றியது மற்றும் மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது. ஸோ ஆப்ஷன் 1 and B வரலாம். அப்படி இல்லைனா ஆப்ஷன் 1 and D வரலாம். ஓகேங்களா, ஸோ டாலரன்ஸ் அண்ட் ஆன்சர் தான் அஃபிஷியல் கீ சொல்லும் போது இதுக்கான ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, 10வது கேள்வி பாருங்கள். மக்கள் போல்வர் கயவர் இப்படின்னு யார் வள்ளுவர் சொல்கிறாங்கன்னா பொறுப்பில்லாதவர், விருப்பம் போல் நடப்பவர், நெறியற்று வாழ்பவர், இவை 3மே. ஓகேங்களா, 11வது கேள்வி. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் கரெக்டாக மேற்கொள்ள வேண்டும். ஆசை, எந்த ஒரு பொருள் மீதும் ஆசைப்படுவது பிரச்சனைக்கு முதல் காரணமே ஆசைதான். ஓகேங்களா, மகாபாரத போர் மண்ணுக்கான ஆசை, ராமாயண போர் பெண்ணுக்கு மீது கொண்ட ஆசை. ஸோ ஆசை கொண்டதுனால தான் ஒரு நாடு, ஒரு இதிகாசமே தோன்றுது. இன்றைக்கி வரையும் அதை வச்சு தான் போடுங்க. கல்கின்ற படமும் அதை வச்சு தான். ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 12வது கேள்வி. யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார். நீர் நிறைந்த ஊருணி என்பது ஒரு கிணறு. அந்த கிணறு எல்லாரும் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுபோல தான் பேரறிவாளன். ஓகேங்களா, 12வதுக்கு ஏ. 13வது பாருங்கள். காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன். ஓகேங்களா, 14வது பாருங்கள். இதுக்கு மீரா தெரிஞ்சாவே நீங்கள் ஆப்ஷன் செட் பண்ணிட்டு இருக்கலாம். மீரா என்பது அன்னமிடும் தூது. ஜெயகாந்தன் என்பது பார்த்தீங்கன்னா ஞானரதம்.
தராசு, ஞானரதம் என்பது பாரதியின் உரைநடை நூல்கள் ஆல்சோ. ஸோ ஜெயகாந்தன் ஞானரதம், நா பார்த்தசாரதி தீபம், ஓகேங்களா. கண்ணதாசன் என்பது தென்றல் என்ற இதழ், மீரா என்றது அன்னம் எடுத்துவது, ஊசிகள், வாய் இந்த பக்கம், மூன்று மாறும், இதெல்லாமும் மீராவுடைய நூல்கள் தான். 14வது பாருங்க. 15வது கழுமலம் என்பது களவழி நாற்பத்தில் போரோடைய நிகழ்வுகளை குறிக்கும் ஒரு நூல். இங்கே களவழி நாற்பது இல்லை, மேக்ஸிமம் நற்றினியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. 16வது பாருங்க. மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என செய்யும் என்பது கலித்தொகையோட வரிகள், ஓகேங்களா. கலித்தொகையில் உள்ள பாடல் வரிகள். கலித்தொகை மற்றும் 150 பாடல்களை கொண்டுள்ளது. 5 பிரிவுகள், 5 வகை நிலங்களை பிரித்து பாடப்பட்டுள்ளது. 17வது பாருங்க. ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளின்னு கேட்குறாங்க. ஆஷை கொன்றவர், ஓகேங்களா, மணியாச்சி ரயில் நிலையத்தில் கொண்டிருப்பார் வாஞ்சிநாதன். பட் முதல் குற்றவாளியாக நீலகண்ட பிரம்மச்சாரி, அவருக்கு துப்பாக்கி சுடுதல் கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஆஷ் கொல்லப்பட்டது 1911 ஜூன் 17, ஓகேங்களா. ஸோ டேட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 18வது கேள்வி. பின்வருவனற்றுள் சமண அறிஞர்கள் முக்கிய கற்றல் மையமாக மதுரை கூறப்படுகிறது. பௌத்த அறிஞரான யுவான் சுவாங் அவங்கெல்லாம் காஞ்சிபுரத்தை புகழ்ந்து பாடு சொல்லியிருப்பாங்க. கற்றலின் மையமாக காஞ்சி விளங்குகிறது சொல்லியிருப்பார். காளிதாசரும் சொல்லியிருப்பார். ஸோ முக்கியமானதாக இங்கே சமண முனிவர் சொன்னால் அது மதுரை, ஓகேங்களா. பாண்டியர்கள் பாருங்கள். பாண்டியர்கள் பார்க்கும்போது பாண்டியர் என்பது செழியன், சேரர் என்பது பார்த்திங்கன்னா ஆதவன், சோழர் என்பது செம்பியன், ஆய் என்பது திதியன். எக்ஸ்பிளேஷன் கொஸ்டின், அப்ரிவேஷன் கொஸ்டின்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டதில் ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் வரதே பெரிய விஷயம் தான். ஸோ அந்த பாருங்கள். TNDRC தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ளது திருச்சிராப்பள்ளி, திருச்சியில் அமைந்துள்ளது, ஓகேங்களா. டாக்டர் தர்மம்மாள் நினைவு, அதாவது 28வது கேள்வி. டாக்டர் தர்மம்பாள் அம்மையார் நினைவு உதவித்தொகை வழங்கும் பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு கொடுக்குது மூவாளூர் அம்மையார் உயர்கல்வி உறுதி, அதன் திட்டம் திருமண உதவித்தொகை திட்டம். தற்போது மூவாளூர் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாகி ஆக்கப்பட்டுள்ளது. பெண்கள் ஊட்டச்சத்து ஒரு ஸ்கீமாக டெவலப் பண்ணுறாங்க. விதவை மறுமண உதவித்தொகை திட்டம் தான் நீங்கள் தர்மம்மாள், ஆப்ஷன் சி தான் இதுக்கு, ஓகேங்களா. ஆப்ஷன் டி ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவித்தொகை பார்த்தீங்கன்னா அது அன்னை தெரசா அவர்களின் பெயர்கள் வழங்கப்படுகிறது, ஓகேங்களா. 29வது கேள்வி பாருங்கள். கோவிட்-19ற்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உயர்ந்துள்ளதான் 8% சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாருங்கள். எல்லாமே கிளியராக டெப்த்தாக கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கான உதவி எண், இதில் தவறான இணை கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 தான். பெண்களுக்கான உதவி எண் 1091, ஓகேங்களா. தவறு 2, 3 தவறு. இதில் சைபர் கிரைம் பார்த்தீங்கன்னா 1930 சட்டம் மறுப்பு பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு மறுப்பு சைபர் கிரைம் 1930. கடலோர காவல் பாதுகாப்பு உதவி என்ன சொல்கிறப்படுது 1093, ஓகேங்களா. 1093, ஓகேங்களா. டிசாஸ்டர் ஹெல்ப்லைன் பேர், அதாவது கடலோரம் இருக்கவங்களுக்கெல்லாம் ஏதாவது சுனாமி எச்சரிக்கை இல்லை பூகம்பம் அந்த மாதிரி எச்சரிக்கை, டிசாஸ்டர் ஹெல்ப்லைன் 1077 அண்டார்டிகாவில் உருகின்னு வந்துட்டுருக்கு தான். அந்த மாதிரி டிசாஸ்டர் ஹெல்ப்லைன் 1077. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2, 3 தவறான கூற்று, ஓகேங்களா. அடுத்த கேள்விக்கு 33வது கேள்வி. ராஜாராம் மோகன் ராய் வரலாற்று அறிஞர்களோட காலம் வாழ்நாள் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், ஓகேங்களா, இதை வச்சே பொறுத்திட்டுருக்கலாம். 1772 to 1833. ஜோதிபா பூலே பார்க்கும்போது 1828, 1890. எம்ஜி ரனடே 1842, 1901. டிகே கார்வே 1858, 1962. எம்ஜி ரனடேலாம் பூனேவை சார்ந்தவர், ஜோதிபா பூலேவும் பூனேவை சார்ந்தவர். மிக பெரும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் எம்ஜி ரனடே. விதவை மறுமண சட்டம் உருவாக காரணமாக இருந்தவர் எம்ஜி ரனடே. ப்ளஸ் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் முழு முயற்சி எடுத்திருப்பார். அதே மாதிரி விதவைகள் மறுமண சங்கம், ஓகேங்களா, சங்கம் வரும்போது எம்ஜி ரனடே வந்துடுவார். ஜோதிபா பூலே, சாவித்ரிபா பூலே பெண்களுக்கான ஒரு பள்ளி 1848 தொடங்கி அதுக்கு ஆசிரியராக இருந்திருப்பாங்க. ஸோ பூனேயில் மகாராஷ்டிரா பகுதியில் மிகப்பெரிய சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. 34வது கேள்வி பாருங்கள். மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாது பிறப்பு விகிதம் இல்லை. ஆயுள் எதிர்பார்ப்பு, தனிநபர், கல்வி இருக்குது, பிறப்பு விகிதம் இல்லை, ஓகேங்களா. கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளும் போது குழந்தை வளர்ச்சியில் சொல்லும் போது ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர். முதல் 3 மாவட்டம் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, ஓகேங்களா. ஒரு நிமிஷம் இருங்க.
கோயம்புத்தூர், தூத்துக்குடி. அடுத்த கேள்விக்கு போகலாம். கொஞ்சம் இங்கே மேக்ஸ் சால்வ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரி, ஃபைனலாக செக் பண்ணுது. கீழ்காணும் நிகழ்வுகளில் இல்லை இதுக்கு அடுத்த கேள்வி 55வது கேள்வி. அறிவியல் மனநிலை பற்றி ஓகேங்களா. நம்மளுடைய அறிவியல் மனநிலை சயின்டிஃபிக் நம்ம சயின்ஸும் நம்ம அறிவியல் சார்ந்ததும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு ஆர்டிகல் 51 எங்கே வருது? அடிப்படை கடமைகளை வருது. 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைச்சு சேர்த்துருப்பாங்க இதை. ஏன்னா மக்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா 3 தடவை போர் வந்துடுது. 1962 நெருக்கடி போர், இது சீனாவோட பாகிஸ்தானோட போர் 1971, 72 மற்றும் 1975. இந்த 3 டைம் போர் வந்தப்பவும் உள்நாட்டு நெருக்கடி நிலவிய காலத்திலும் மக்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லை. பொது சொத்து சேதப்படுகிறது, மக்களுக்கு கவர்மெண்ட் மேலே ஒரு அக்கறை இல்லைன்றதுனால அவங்களுக்கு அடிப்படை கடமைகள் ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சேர்க்கப்பட்டதான் அடிப்படை கடமைகள். அது எந்த பிரிவுனா 4A ஓகேங்களா. என்னது 4A மற்றும் 51A வச்சுருப்பாங்க. கொஞ்சம் மேலே எழுதியிருக்கேன், வாய்ஸ் புரிஞ்சுக்கங்க. 56வது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தவறான இணை 2, 3 மாற்றப்பட்டுள்ளது ஓகேங்களா. இதில் 2, 3 மாற்றப்பட்டுள்ளது. 53 2, 3 மாற்றப்பட்டுள்ளது. பியும் சியும் இதுவும் மாறி இருக்குது. 56 தானே, செகண்ட் ஓகேங்களா. அது 57வது பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் டிஎன்பிசி இப்போ பாருங்களேன், 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்கள் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறதுன்னு 2014 ஒரு பிரிவு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 15 to 29. பட் பாருங்களேன், அவங்க கேட்டிருக்குது 2014. தற்போது 2029 வரையுமே வந்துடுச்சு. ஒரு குரூப் 1ல் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்கலாம். 10 வருஷத்துக்கு இப்போ அந்த டேட்டா மாறி இருக்கலாம் ஓகேங்களா. பட் அவங்க 2014 பேசிக்ஸில் ஒரு 4 அந்த 14, 18 பீரியடில் கேட்டிருக்காங்க. அப்படி எப்படி தான் கொஷின் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய முன்கூட்டி வர நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். பழைய நாலேஜ் ஓல்டு நாலேஜ் ஹிஸ்ட்ரியாக மாறிடுது. ஸோ அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸில் போட்ட கொஷின். ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகள் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது. நேரடி பண பரிமாற்றம். ஏன்னா டிஜிட்டலைஸ் நம்ம நேரடியாக பண்ணும்போது எல்லாருடைய அக்கௌண்ட்ஸ் கண்காணிக்கப்படுகிறது. ஸோ ஊழல் தவிர்க்கப்படுகிறது. பொது கொள்கையில் டெண்டர், இந்த டெண்டர் வரதில் நிறைய கொள்ளடிச்சிருக்காங்க. ஸோ டெண்டர் டெண்டரில் வரும்போது ஆன்லைனில் அதுக்கான காசு கரெக்டாக கட்டி எடுப்பாங்கன்னு ஒரு இது. லஞ்சம் போவாதுன்னு. குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணல் நிறுத்தி வைப்பு. ஏன்னா எல்லா போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த இடத்துல காசு கொடுத்து போயிடுறாங்க இன்டர்வியூவில். அதனால் இன்டர்வியூன்றதை எடுங்கடான்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பேசப்பட்டு அதனால தான் குரூப் 2Aன்றதெல்லாம் தனியாக க்ரியேட் பண்ணாங்க அந்த டைமில் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாங்களா. 60வது கேள்வி. கேல் ரத்னா விருதை பற்றி யார் கொடுத்தாங்கன்னா முகமது ஷமி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் பி தான் ஓகேங்களா. 62வது கேள்வி. பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க 2024 நாராயணன் சக்கரவர்த்திக்கு. அதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அவர் எந்த துறையில் வாங்கியிருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க தப்பாக இருக்குது ஓகேங்களா. 62 பார்த்தாச்சு. 63 பாருங்கள். இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் தான். ஏன்னா அதிகமான மழை மழை காசிகாரம் ஜெயந்தியா குன்றுகள் தடுக்கப்பட்டு சரியான நல்ல மழைப்பொழிவு, அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கிறது அந்த தென்மேற்கு பருவக்காற்று. ஸோ அது எந்த மலைன்னு எந்த மலை, அது தெற்கா வடக்கா மேற்கா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் மேற்கு காசி மலைகள் ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே ஆப்ஷனில் இருக்குது. 64 பாருங்கள். கழிவுப் பொருட்களில் வெப்ப அழிவிலிருந்து உருவாகி தூசி துகள்கள் மின்னிலை விரைவூக்கி ஓகேங்களா. 65 பாருங்கள். பேரழிவு அவற்றின் தொடர்புடைய பண்பாடுகளுடன் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. எரிமலை வெடிப்பு, பாறை குழம்பு. சூறாவளி என்பது கடுமையான காற்று. ஆழி பேரலை என்பது கடலில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், நிலநடுக்கம் சொல்லலாம். வறட்சி என்பது பாலைவனமாக்கல். 66 சரளை மண்ணை பற்றி சொல்லியிருக்காங்க. சரியானது. சரளை மண் என்பது இரும்பு அலுமினியம் தான் இருக்குது, அதில் ஸ்கூல் புக்கில் இருக்குது. நைட்ரஜன் பொட்டாசியம் சத்து குறைவாக உள்ளது ஓகேங்களா. 67 இதுவும் ஒரு ஸ்கூல் புக் கொஷின் மாதிரி. பட் ஆன்சர் டாலரன்ஸ் தான்.
டாலரன்ஸ்னால் ஒரு நடுநிலைமை, இதுவும் அதுவான ஒரு கன்ஃபியூஷன் தான். 67 பார்த்தீங்கன்னா இந்திய நதியில் அதிக ஆற்றுப்படுகை கொண்டுள்ளது கோதாவரியா மகாநதியா? மகாநதி அதிகமான இந்தியாவில் அதிகமான டெல்டாக்களை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி சொல்லியிருக்காங்க. ஸோ கோதாவரி, ஏன்னா கோதாவரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உருவாகி 1465 கிலோமீட்டர் தென் தீபகற்பத்தில் மிகப்பெரிய ஆறு மகாநதி தான். ஓகேங்களா? ஸோ கோதாவரி, இது கோதாவரி. ஸோ மேக்ஸிமம் கோதாவரி இருக்கலாம் இதுக்கான ஆன்சர். கோதாவரி இருக்கலாம். ஓகேங்களா? நார்வெஸ்டர் அல்லது 50 சென்டிமீட்டர் மழை பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இந்த மாஞ்சாரல் என்ற மழை பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் இருக்கு, மாஞ்சாரல் என்ற மழை பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளா பகுதியில் பெய்யும். இது வந்து அஸ்ஸாமும் இருக்குது, மேற்கு வங்காளமும் இருக்குது ஸ்கூல் புக்கில். எதுன்னு அவங்க ஆன்சருக்கு தரும்போது தான் தெரியும். இங்கே பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஏவும் 1ம் டியும் மட்டும்தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. லிம்போ அல்லது லிம்புன்றது பாருங்கள் சிக்கிம். ஓகேங்களா? இருங்க, ஏரோப்ளேன் மோடு கூட போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், லிம்போ லிம்ன்ற ஒரு பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா சிக்கிம் பகுதியில் இருக்காங்க. கர்பின்றது அஸ்ஸாம் பகுதியில் இருக்காங்க. தோங்கரியான்றது ஒடியா பகுதியில். போண்டா என்பது ஒடியா பகுதியில். ஸோ 1, 3 மட்டுமே சரி. ஸோ ஆப்ஷன் ஏ. தக்கான இலக்கியம் தக்கான சுல்தானம் அதில் பார்க்கும்போது குதுப்ஷாகி என்பது கோல்கொண்டா வம்சம். அங்கே தான் வைரச் சுரங்கம் பார்த்துருப்போம். 71 பார்த்தீங்கன்னா பாமன் ஷா மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வாரங்கள். ஸோ பாமன் ஷா தான் 1336 பாமனி சுல்தானியம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து 1347 1336 பார்த்தீங்கன்னா யாது விஜயநகர பேரரசு அவங்க உருவாகி 11 வருஷத்தில் பாமனி சுல்தானியம் வந்திருக்கும். கடைசியாக பாமனி சுல்தானியம் 4லேருந்து 5 துண்டுபட்டு மறுபடியும் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து தான் விஜயநகரத்தை அழிச்சிருப்பாங்க. ராஷ்டிர தங்கடி என்ற சொல்லப்படுகின்ற தலைக்கோட்டை போர் 1565. இதுக்கான பார்த்தீங்கன்னா பாமனி அரசில் வந்த முதலாம் பாமன் ஷா தான் அவர் வந்து நிறைய போர் எடுத்து விஜயநகரத்தோட போர் புரிந்து நிறைய செல்வங்களை கொள்ளையடிச்சிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 72வது கேள்வி, மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர்னு கேட்டிருக்காங்க பாலாஜி விஸ்வநாத். ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பேஷ்வான்னு கேட்டிருந்தீங்கன்னா முதலாம் பாஜிராவ் ஆப்ஷனே வந்திருப்பார். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா மராத்திய பேரரசே கேட்கறதுனால ஃபஸ்ட்டு அவங்க கருத்து பார்த்தீங்கன்னா சிவாஜி. 2வதாக ஸ்டார்ட் பண்ணது பேஷ்வா பகுதியை ஸ்டார்ட் பண்ணது பாலாஜி விஸ்வநாத். ஓகேங்களா? இங்கேயும் பாருங்கள் ஒரு அகரவரிசை இயர் கொடுத்துருக்காங்க. காஷ்மீர் பார்த்தீங்கன்னா அக்பரோட படையெடுப்பு 1586, காபூல் 1585. காந்தகார் சரியாக தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அகமதுநகர் பார்த்தீங்கன்னா 1596. ஸோ அந்த பேசிக்ஸில் 2, 1, 3, 4 கரெக்டானது. இதுக்கு பாருங்கள், இதுவும் சுல்தானியத்தை பற்றி தான். திவானி விஸ்ராத் என்று அழைக்கப்பட்ட நிதித்துறை, இது ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டுன்றாங்க. வரவு செலவு கணக்காக அவர் மேற்பார்வையிடல, அவர் பேர் தப்பு. ஓகேங்களா? 75 பார்த்தீங்கன்னா ஆரியபட்டியம் தான். பிருகு சம்ஹிதா என்பது வராகமிக்ரர், பிரம்மகுப்தர் என்பது அஸ்த ஆயுர்வேதா, வாக்பட்டர் என்பது அஷ்டாங்க சங்கரதா. 1, 4 சரி. 76 பார்த்தீங்கன்னா 1, 4 தவறு. ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கு மிகாமல் தகவல், அது தவறு. தற்போது 1+6 இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் 1+10 வச்சுக்கலாம். ஓகேங்களா? மாநில தகவல் ஆணையத்தின் பணியில் மறுபடியும் அவங்கள ரீஅப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரீஅப்பாயின்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அங்கே ஊழல் நடக்கும். ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி கம்மியாயிடும். ஸோ அது 2வது கரெக்டு. 3வது மாநில தகவல் ஆணையர் ஆளுநர் பதவி நீக்கலாம், அதுவும் கரெக்டு தான். உயர் நீதிமன்ற நீதிபதி மாநில தகவல் ஆணையரை தேர்ந்தெடுக்கப்படுற குழுவில் இல்லை. ஓகேங்களா? சிஎம் மற்றும் எதிர்கட்சி தலைவர் மந்திரியாக இருக்க அமைச்சராக இருக்க ஒருத்தர். ஓகேங்களா? 77 பாருங்கள், மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமைகள் மீறல் தொடர்பான மீறல்களை விசாரிக்க மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல்களிலிருந்து மேற்கொள்ளும். ஓகேங்களா? 78 ஆர்டிகல் படி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 124 பாருங்கள், 1 செகண்ட், 124C. ஓகேங்களா? இடைக்கால தலைமை நீதிபதி அப்புறம் நியமனம். 125 ஊதியங்கள்,
126 என்பது நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் அதிகாரம். 130 உச்சநீதிமன்றத்தோட இருப்பிடம் எங்கனாலும் மாற்றிக்கலாம், அவர் பிரசிடென்ட்டுக்கிட்ட சொல்லிட்டு மாற்றிக்கலாம் எங்கன்னா. அதுக்கப்புறம் 79வது கேள்வி, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நிர்வாக சீர்திருத்தம். முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 மொரார் தேசாய் பீரியடில் அமைச்சிருப்பாங்க. 69 தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சர் ராஜமன்னார் குழு 1969 அமைச்சிருப்பாங்க. 71 அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சர்க்காரியா குழு 1983, புன்சி குழு 2007. ஸோ பி தான் கரெக்டு. 80வது கேள்வி, அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல? ஓகேங்களா. 163 மந்திரியோட ஒருங்கிணைந்த முதலமைச்சர், 164 முதலமைச்சர், 167 முதலமைச்சர் ஆளுநருக்கு சொல்கிற கடமை, 165 அங்கே அட்வொகேட் ஜெனரல். அப்போ ஆப்ஷன் சி தவறு. ஆர்டிகிள் 76 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவரு 76. ஸோ ஆப்ஷன் சி. பாராளுமன்றம். 81வது கேள்வி, பாராளுமன்றம் என்ற சொல் பிரெஞ்சு மொழி. 82 பார்த்தீங்களா. இந்திய ஜனாதிபதி தேர்தல் நம்மளாம் போய் ஓட்டு போடுறோமா? இட்ஸ் மறைமுக தேர்தல். ஜனாதிபதி பெயரளவான அரசின் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் பிரதம மந்திரி உள்ளார். 83வது பாருங்க, அரசு நெறிமுறை கொள்கை நோக்கங்கள் மற்றும் விளைவுகள் அறிக்கை அப்படின்னு டிபிஎஸ்பியை புகழ்ந்தவர் இந்த பாருங்க, த மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் கேசிவியர். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கேசிவியர் ஆன்சர். 84வது பாருங்கள், அடிப்படை கடமைகள் இப்போ ஸ்டார்டிங்கிலே பார்த்தோம். 51A. ஓகேங்களா. 51A 86வது சட்டத்திருத்தம் 2002 ஒரு புதிய அடிப்படை கடமை சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. அந்த கொஸ்டினை பின்னாடி கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் பற்றி 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. வரிகளை செலுத்துகள் அடிப்படை கடமைகள் எங்கேயுமே சொல்லலை, மற்றும் தேர்தல் வாக்களிக்கணும் எங்கேயுமே சொல்லலை. ஸோ 1, 4 தவறு. ஸோ ஆப்ஷன் டி. 85வது பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு. ஓகேங்களா. கேசவனந்த பாரதி சொல்லியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா 24வது சட்ட திருத்தம் 1971. ஏன்னா கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. 1960 மினரல் மில் வழக்கு 80, பெருபாரி வழக்கு 1960. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, பார்லிமெண்ட் அடிப்படை கட்டமைப்பு கான்ஸ்டியூஷனை வந்து நாங்கள் பேசி கை வைப்போம், எங்களுக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது, நாங்கள் எதனால் மாற்றோம் அப்படின்னு பார்லிமெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த சட்டத்தை நாங்கள் செல்லாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு சுப்ரீம் கோர்ட். இப்போ வரையும் நிர்வாகத்துறையா அப்படி இல்லைனா நீதித்துறையா, அதே மாதிரி பார்லிமெண்ட்டு அப்படி இல்லைன்னா ஜுடிஷரி, எது பவர்னு சொல்லிட்டு சண்டை போயிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது 1960 பெருபாரி வழக்கில் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 24வது சட்டத்திருத்தம் 1971 என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை போடுறாங்க, நாங்கள் எதனா மாற்றுவோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வரதான் கேசவனந்த பாரதி 1973 கோர்ட் ஒரே தீர்ப்பு வழங்கிடுது. நீங்கள் எது மாற்றினாலும் அடிப்படை கட்டமைப்பு நீங்கள் கை வச்சிங்கன்னா, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர், ஏதாவது பெரிய பார்ட்டோ உள்ளே சும்மா சேஞ்சஸ் பண்ணலாம், பட் பெரிய பார்ட் 3 அடிப்படை உரிமையை நீக்கிறேன், டிபிஎஸ்பி ஃபுல்லாக நீக்கிறேன், எதுக்கு வேஸ்ட் ஆகுது, அது மாதிரி நீங்கள் பெரிய கட்டமைப்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குதுன்னு கேசவனந்த பாரதி சொல்லிடுறாங்க தெளிவாக. ஸோ கான்ஸ்டியூஷன் அடிப்படை கட்டமைப்புக்காக போடப்பட்ட கேஸ்கள் கேசவனந்த பாரதி மினரல் மில் வழக்கு 1980, லோக்நாத் எதிர் பஞ்சாப் வழக்கும் 1967. இந்த ஏகே ராய் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா எதிர் இந்தியன் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் போர்ட் ஆக்டகன் பிறப்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 9 டைம் குடியரசுத் தலைவர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அந்த ஒரு குடியரசுத் தலைவர்ன்ற ஆட்சி இது பண்ணி அந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை முடக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எடுத்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்காக போடப்பட்டது தான் 1994. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது 1994 என்ன வழக்கு? எஸ்ஆர் பொம்மை வழக்கு, கர்நாடகா சிஎம்மாக இருந்தவரோட வழக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த அடிப்படை கட்டமைப்பை கைவியக்கூடாது சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஷெட்யூல் 9 வந்து ரிசர்வேஷன் எதுவுமே வச்சுருக்கோம். ஸோ அதுவும் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. இவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 50% மேலே போகக்கூடாதுன்னு. பட் அவங்களோட ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன் பொறுத்து ஏற்றிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது இன்னும் கட்டமைப்பு மாற்றினீங்கன்னா நாங்கள் எப்போ வேணாலும் நீக்கிறோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிகிட்டே தான் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிகிட்டே தான் இருக்குது. ஸோ 86வது கேள்வி பாருங்கள். முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951. ஓகேங்களா. இதை போட்டவர் அந்த பெரியார் கொண்டு வரத்துக்கு பெரியார் சொல்லி நேரு கொண்டு வந்திருப்பார். இதை போட்டவருடைய பேர் பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்திலிருந்து
நேம் ஞாபகம் வரல, நீங்கள் நேம் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா அப்போ ஞாபகம் வந்து நான் கமெண்டில் பண்ணுறேன். ஓகேங்களா. மெடிக்கல் கல்விக்காக அந்த ஒரு கேள்வி அந்த ஒரு கேஸ் வந்திருக்கும். ஓகேங்களா. நேம் ஞாபகம் வந்தால் நான் கமெண்டில் பேக்கில் கூட சொல்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 15 உட்பிரிவு 4. இது சொன்ன பார்த்தீங்களா. 89வது கேள்வி பாருங்கள். கரெக்ட் அப்ரிவேஷன் சம்மந்தமாக 6 LEGP கேட்டிருக்காங்க. 1வது கரெக்டு தான், ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். 2வது பாருங்கள் SGSYனா அப்படியே இருக்குது நம்மளுக்கு. சம்பூர்ணா கிராமின் செல்ஃப் ரிலையன்ஸ் கொடுத்துட்டாங்களா, மோடி எத்தணுன்ட்டாங்க ரிலையன்ஸ் யோஜனா. பட் அது கிடையாது. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வர்ஜர் யோஜனா அதுக்கான கரண்ட் 2வது. அப்போ தப்பா. 3வது பாருங்கள் CSRE என்பது சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், அதுவும் தவறு. ஆனால் 4வது தப்பு. 2வது கூட 3வது கரெக்டு. 4வது பாருங்கள் நேஷ்னல் ரூரல் எஜுகேஷன் கேரண்டி. அது NREGயோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா MGNREGயோட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். அதாவது நம்ம ஊரில் இப்போது 100 நாள் வேலை திட்டம் பார்த்தீங்களா, அது எல்லாமே அங்கங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அடிப்படையில் 2005 அண்டு 2006 அது பின்னணியில் கொண்டு வந்தது தான் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் 2, 4 தவறு. அப்போ பி ஆப்ஷன். 90வது கேள்வி பாருங்கள். தீன் தயாள் அந்தியோதயா திட்டம் என்பது நகர்ப்புற வறுமை குறைக்க. ஓகேங்களா. நகர்ப்புறத்தில் வறுமை இருக்குது. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது 2016ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி. 91வது கேள்வி இம்பார்ட்டன்ட் தான். ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு கொண்டு வரப்பட்டது GST. எப்போ? ஜூலை 1, 2017. மார்ச் 29 பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 12 பிரசிடெண்ட் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட் இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 92வது கேள்வி பாருங்கள். ஆப்ஷன் ஏ. நிதி கொள்கை என்பது ஃபிஸ்கல் வரி விதிப்புக்காக நிதி கொள்கை. பணவியல் கொள்கை என்பது ரொக்க இருப்பு வீதம். RBI என்பது நம்மளுடைய பண நோட்டெல்லாம் கொடுக்குறது RBI தான். கடன் கட்டுப்பாடு கடன் விநியோகம். ஆப்ஷன் ஏ. மற்றவங்கள மாதிரி ஜஸ்ட் ஃபாருக்கு படிச்சுட்டு போல் அதில் இருக்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது. முதல் 5 ஆண்டு திட்டம் பார்க்கும்போது விவசாய உற்பத்தி அதிகரிக்க கொண்டு வரப்பட்டதான் முதலாவது 5 ஆண்டு திட்டம். சில மாற்றங்களுடன் ஈரோடு டோமர்னு தான் அதோடைய ஸ்கீமுக்கு யார் கொடுத்தாருன்னா ஈரோடு டோமர் தான். மகளன் ஆஃபீஸ் கிடையாது. அது 2வது 5 ஆண்டு திட்டம். முதலாவது 5 ஆண்டு திட்டம் 1951 to 1956 விவசாயத்துக்காக. 2வது தொழிலுக்காக, அது மகளன் ஆஃபீஸ். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் மித்ரா. எத்தனாவது கேள்வி? 94வது கேள்வி. மேக்ஸிமம் எல்லாம் அப்படி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் நினைக்கிறேன். 1 செகண்ட். தொண்ணூற்றி அப்படியே ஏ தான். ஓகேங்களா. மித்ரா மேலா அணுசீல சமிதி இந்திய தன்னாட்சி கழகம் இந்துஸ்தான். ஆப்ஷன் ஏ. 95வது கேள்வி. ஓகேங்களா. 1947 காங்கிரஸ் பிரிவினைக்கு ஒப்புக் கொண்டது ஏனெனில் நிறைய பிரச்சனை தான். மேற்கூறிய அனைத்து காரணம் சரி. இரு தேச கோட்பாடுகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரிட்டிஷார் அரசால் திணிக்கப்பட்டது. காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியேற்றுதான் என்று சொல்லியிருப்பார். காந்தியை நான் உதவியேற்று போயிட்டேன் மத பிரிவினைக்கு இடையில் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்கள் தவிர்க்க விரும்பினர். இங்கே ஆங்கிலேயர்கள் அதனால தான் விட்டுட்டே போயின்னு நினைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி. 96வது. இப்போ கிளியராக எடுத்து எழுதியிருக்கேன். 1935 ஆக்ட் அவங்களே கொடுத்துறாங்க. 1935 தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்திக்கும் இர்வினுக்கும் இடையில் 1931 மார்ச் 5. வகுப்புவாதம் 1932 ஆகஸ்ட் 16. ஓகேங்களா. கிரீப்ஸ் தூதுக்குழு 1942 ஆகஸ்ட் மாதம் நடக்கும். ஸோ அதை பொறுத்து ஆப்ஷன் சி. இது கரெக்ட் ஆன்சர் நான் கமெண்ட் பண்ணுங்கள். 98வது பாருங்கள். நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே இட்ஸ் ஏப்ரல் 21. இப்போ 99வது கேள்வி. முதலாக ஜனகண மன நம்மளுடைய தேசிய கீதம் இயற்றப்பட்டது, அதை பாடப்பட்டது எந்த மாநாட்டில்? 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. தேசிய பாடல் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டது 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. அதுவும் ஓகேங்களா. 2 டேட்டா படிச்சுங்க. 100வது கேள்வி. தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகம் சரியாக பொருந்தவில்லை கேட்டிருக்காங்க. அது கரெக்டு. சாவித்ரிபாய் பூலே இந்திய ஊழியர் சங்கம் இல்லை, இது கோபாலகிருஷ்ண கோகலே சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி 1905 பண்ணியிருப்பார். ஓகேங்களா. விடிவெளி கழகம் 1902 சதீஷ் சந்திரா. அந்த பேசிக்ஸில் கொண்டு வரப்பட்டதான் இந்த இந்திய
சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இந்த இதில் தான் காந்தி வந்து தீவிரமாக பங்கேற்று, ஏன்னா காந்தியோட அரசியலுக்கு உரிய கோபாலகிருஷ்ண கோகலே தான். ஓகேங்களா. மிதவாதிகள் இவங்களாம். சூரியநாத் பானர்ஜி இந்திய சங்கம், ஏஓயு என்பது இந்திய தேசிய காங்கிரஸ், 1885 டிசம்பர் 28. உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே யார் வரணும்? நட்பு வரணும். நட்பு வருதுங்களா இன்றைக்கி? உண்மையான நட்பு அப்படி வந்தால் சந்தோஷம். சமய நடுநிலை பண்பு ஏன் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஆப்ஷன் சி டி கரெக்டு. அகெயின் ஒரு சுயமரியாதை நீதி கட்சி சார்ந்த கொஷின். அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூர் தான். பாரதிதாசன் அண்ணாதுரை அறிஞர் என பட்டம் சூட்டியது சென்னை. பார்த்தீங்களா. நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் பெற்றது சேலம். கருப்பு சட்டை தீர்மானம் ஈரோடு. ஸோ 3, 4 தவறாக பொருந்தியுள்ளது. ஆப்ஷன் பி. 104வது கேள்வி. 1929 முதல் சுயமரியாதை மாநாடு. சுயமரியாதை என்றது கட்சி ஆரம்பிக்கப்பட்டது 1925. சுயமரியாதை மாநாடு 1929. அதுக்கு தலைவராக இருந்தவர் ஈவேரா பெரியார். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்கன்னா பெரியார் வச்சுருக்காங்க. பட் WPA சவுந்தர பாண்டியன் தான். ரெண்டாவதாக யார் இருந்தார்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அகைன் ஒரு பொறுத்துக்க. 105வது. ஆலய நுழைவு இழைப்பீடு சட்டம் ராஜாஜி. ஆலய நுழைவு சட்டம் ஓமந்தூர் ராமசாமி. சுயமரியாதை திருமணங்கள் சட்டமாக பண்ணது அண்ணாதுரை தான். சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு குமாரசாமி ராஜா. டி. 106வது பாருங்கள். பின்னொருற்றில் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை முத்துலட்சுமி அம்மையார். எஸ் அம்புஜத்தம்மாள். 107வது கேள்வி. எஸ் அம்புஜத்தம்மாள் 1920 நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்மை இணைத்து கொண்டார். கரெக்ட் தான். 1926 மெட்ராஸ் கவுன்சிலுக்கு நியமனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது கரெக்டுன்றாங்க, தேர்டு தப்புன்றாங்க. ஸோ 1, 2 கரெக்டாக இருக்கலாம். ஈவேரா பெரியார். ஸோ அகைன் ஒரு பொறுத்துக. ஈவேரா பெரியார். 108வது கேள்வி. ஈவேரா பெரியார்னா குடியரசு 1925, விடுதலை 1935. டி. முத்துசாமி முதல் இந்திய நீதிபதி 1877 இருந்திருப்பார். இவர் அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இதை இந்துன்ற பத்திரிக்கை 1878 ஆரம்பிச்சிருப்பாங்க. மெட்ராஸ் மகாஜன சபை வீர ராகவாச்சாரி தேர்ட். அது பாரதியார் புதுச்சேரியிலேருந்து தமிழ் நூல்களை எழுச்சி மிகுந்து கொண்டு வந்தார். ஓகேங்களா. திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் அனைத்து நாட்டினரும் சமயத்தினரும் காலத்திற்கும் பொருந்துகிறது. ஓகேங்களா. போற்றுவார் போற்றல் சரியான வரிகளுங்க இது. 110வது கேள்வி பாருங்கள். போற்றுவார் போற்றப்படும் என்று பாடலை பாடியவர் கவிஞர் கண்ணதாசன். லைனோட கண்டினியூஷன் பாருங்கள். போற்றுவார் போற்றட்டும் என்று பாடல். புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன். ஓகேங்களா. கண்ணதாசனோட வரிகள். அதாவது நம்மளை திட்டுறவன் திட்டினே தான் இருப்பான். நம்ம செய்கிற செயலுக்கு ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எதன்னா பண்ணட்டும், நம்ம மேலே தூசு மண்ணே வாரி கூட தோற்றட்டும், என்னென்னா பண்ணுற நீ தொடர்ந்து செல்லு, நடந்து போய் உன்னுடைய கருத்தை எடுத்து சொல்லிகிட்டே இரு. நல்லதுன்னா என்னதுன்னா நல்லதுன்னா சொல்லிகிட்டே இரு. கவிஞர் கண்ணதாசனோட வரிகள். 2 வார்த்தையை கொடுத்துட்டு முடிச்சிட்டான் பாருங்க அவன். என்ன பண்ணுறது. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் எல்லாமே தான். பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வேண்டும். ஸோ ஆப்ஷன் டி. பார்த்தீங்களா. 112வது கேள்வி. தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி. ஓகேங்களா. நெடுங்கடலும் அதுக்கான ஆன்சர் சி. மேற்காணம் இவ்விருணம் என்னும் எழுத்தும் கண்ணென தகும். 114வது பாருங்கள். அகெயின் ஒரு டே கொஷின், இம்பார்ட்டன்ட் டேஸ். உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. இதுதான் வந்து நம்மளுடைய என்ன டே, கிராம சபை தினத்தில் சேர்த்துருக்குறாங்க. ஓகேங்களா. மார்ச் 22. ஜூன் 5 இது கீழே வரணும், இது இங்கே வரணும். ஸோ 2, 3 தவறு. உலக ஆற்றல் பாதுகாப்பு டிசம்பர் 14. நவம்பர் 14 நேருவோட பிறந்தநாள். டிசம்பர் 14 ஆற்றல் பாதுகாப்பு. 115. இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஒன்றும் கரெக்டாக தெரியல. இன்பத் துன்பத்தை ஒன்றாக ஏற்ற கம்பராமாயணத்தில் ராமன் கூறுவது பார்த்தீங்கன்னா தாமரையா முல்லையான்னு தெரில. ஸோ தாமரையும் போட்டு வந்திருக்குது. மருத நில நந்தா விளக்கம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் 116. பல்லு. 117. யாருடைய சொற்றொடர்? ஓகேங்களா. 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல். இது வந்து
கரிகால சோழன் வரும்போதே பொருநராற்றுப்படை அவருடைய நூல், அவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் பொருநராற்றுப்படை. கரிகால சோழனை பாட்டுடை தலைவனாக கொண்டு. இதுக்கு ஆன்சர் முடத்தாம கன்னியார் இருக்கலாம். ஓகேங்களா. 247 அடிகளை கொண்டுள்ளது. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படுவது முல்லைப்பாட்டு. 118க்கு பி. 119 பாருங்கள். அரிக்கமேடு ஆப்ஷன் சி இருக்கலாம். அரிக்கமேடு என்பது புதுச்சேரியில் உள்ளது. பட் சோழர்கள் தான். ரோம் நாட்டோட வணிக தொடர்பு இருக்குது. அரிக்கமேடு துறைமுகம் காவிரிப்பட்டினத்தின் அதோட சொல்லி நெருங்கிய வணிக தொடர்பு இருக்குது. ஆப்ஷன் சி. கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் சேரன் செங்குட்டுவன். உத்தரமேரூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தான் சொல்லுது. கிராம நிர்வாகம் எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் பரந்தக சோழனோட நிர்வாகம். ஸோ மேற்கூறிய அனைத்தும். 122 பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் பற்றி 1 to 5ஆம் வகுப்பு மேல்நிலை பள்ளியில் தொடக்கப்பள்ளி தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் 1, 3 கரெக்டு. நாட்டிலே நம் முதல் முறை தான் ஆற்றுப்படை உள்ள. 124 பாருங்கள். பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. பாக்சைட் என்பது சேர்வரன் மலை. ஜிப்சன் என்பது பார்த்திங்கன்னா திருச்சி. இரும்பு என்பது சேலம் கஞ்சமலை. ஓகேங்களா. சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூரில் உள்ளது. ஆப்ஷன் ஏ. 125 அகைன் ஒரு அப்ரிவேஷன் கொஷின். எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் தான் கரெக்டு. ICCW பாருங்கள். இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சைல்டு இல்லை, இந்தியான்னு வரணும். ஸோ 2 தவறு. ஓகேங்களா. NIPCD பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் தான். ICDS பாருங்கள் இன்ஸ்டியூட்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்டகிரேட்டட்னு வருது. ஸோ 2, 4 அவன் கேட்குறது கரெக்டா? 1, 3 கரெக்டு, 2, 4 தவறு. TICEL இட்ஸ் கோ டு உயிரியல் பூங்கா மட்டும்தான் வருதுங்க. டிட்கோவோட பேசிக்ஸில் வந்த உயிரியல் பூங்கா மட்டும்தான் இதான். உயிரி பொருளை வச்சு தயாரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடிப்படை கடமைகள் பற்றி சொன்ன பார்த்தீங்களா. கட்டாயம் இலவச கல்வி 6 to 14 வயது வரை குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு அடிப்படை கட்டமைப்பில் அடிப்படை கடமையில் சேர்க்கப்பட்டது. 86வது சட்ட திருத்தம் 2002 சேர்க்கப்பட்டது. 130 OBC பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகாரம் 1, 2 இருக்கலாம். ஆப்ஷன் சி இருக்கலாம். ஓகேங்களா. 131வது கேள்வி பாருங்கள். ஒரு நிமிஷம். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க 2005 சட்டம் இருக்குது. பட் அவங்களுக்கு சிவில் உடனடி எத்தனை நாட்கள் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னா 60 நாட்களுக்கு. ஓகேங்களா. 132 பி சொல்லியிருக்காங்க. 40 திருநங்கையருக்கு 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு 1000 ரூபாய் ஓய்வூதியம் தராங்களாம். ஓகேங்களா. இப்போ முதியோர் ஓய்வூதிய பென்ஷன் சொல்கிறோம்ல, அது மாதிரி திருநங்கைகளுக்கு ஓய்வு திட்டம் 40 வயசு தான் தராங்கன்னு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரிப்பீட்டட் கொஷின். ஐநா சபை யுனெஸ்கோ அமைப்பு பெரியாருக்கு தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ்னு யார் கொடுத்தாங்க? ஈவேரா பெரியாருக்கு தான். தமிழ்நாடு புத்தொழில் கொள்கை என்பது 2018. பெரியார் ஏன் சுயமரியாதை இயக்கம்? ஏன்னா காங்கிரஸில் அவர் காந்தி மீது பற்று கொண்டு ராஜாஜியோட தூண்டுதலால் ராஜாஜி வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போய் தான் காங்கிரஸில் சேர்த்துருப்பார். ஸோ அதுக்காக தான் அவர் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் சேரமான் தேவி குருகுல பிரச்சனை. அங்கே நடத்தப்பட்ட பிராமணர்களும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் அங்கே உக்காறது சாப்பிட்றது மற்ற எல்லா கற்றுக்கிறது எல்லாத்துலேயும் பாகுபாடு காரணமாக பெரியார் வெறுத்துட்டு தான் காஞ்சிபுரம் மாநாட்டில் வெளிவந்து சுயமரியாதை மாநாட்டை ஆரம்பிப்பார். ஸோ 2மே போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆப்ஷன் டி. 152வது பாருங்கள். கருத்தியல் பற்றி மேக்ஸிமம் சி ஆப்ஷன். 153 பாருங்கள். 152க்கு டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. கருத்தியல் கற்றல் 153க்கு அது டி வரும். ஓகேங்களா. அஞ்சானவதம் என்பது டி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் த ஃபாலோயிங் அப்படியே நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். SLP ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராக்ரஸ், GI ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல்ஸ், DL டீப் லேர்னிங், NCI நேஷ்னல் சென்டர் ஆஃப் EI. ஸோ அப்படியே நேருக்கு நேராக வருது. தமிழில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தயங்கி இருந்திருப்பீங்க. 158க்கு பாருங்கள். டாக்டர் அம்பேத்கர் விருது சண்முகமுக்கு, தந்தை பெரியார் விருது வீரபாண்டியன். ஓகேங்களா. காமராஜர் விருது S பலராமனுக்கு, தமிழ் தென்றல் திருவிக்கா விருது ஜெயசீலமுக்கு ஸ்டீபன்.
தமிழ் தென்றல் திருவிக்க வருது. ஸோ ஆப்ஷன் சி. காந்தியடிகள் தண்டி நடைப்பயணத்து போனார்ல, அதுக்காக த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து அனில் தார்கர். 159 பி. 160 பாருங்கள். ஏன்னா தவறு. பலத்த மழை காரணமாக வர்த்தக காற்று கிடையாது. ஆனால் ஏன்னா நியூஸில் படிச்சிருப்பீங்க, வெயில் அடிக்கிற ஐக்கிய அரபுல இடியோட மழை பெஞ்சு புயல்லாம் இது பண்ணியிருக்கு. பட் அவங்களுடைய செயற்கை முறையில் ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நியூஸில், ஆனால் அஃபிஷியலாக தான் அவங்க விடல. ஸோ ஆப்ஷன் ஏ இருக்கலாம். 165 டாஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கே இருக்காங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்காங்க. 165 எங்கே இருக்காங்களா? அருணாச்சல பிரதேசத்தில் இருக்காங்களா? 166 இந்த கொஷின் பாருங்களா. 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை மேயோ பிரபு 72. ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிபன் பிரபு 1881 ஆரம்பிச்சிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ரேஷன் ஃப்ளூடு பாருங்கள், பால் புரட்சிக்கு தான். 167 ஏ. கிருஷ்ணதேவராயர் துளு வம்சத்தை சேர்ந்தவர். அவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1509 1529 வரையும் ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகேங்களா. 169 சிறந்த மத சிந்தனை தத்துவ ஞானியான சங்கராச்சாரியார் பிறந்தது காலடி கேரளா. ஓகேங்களா. 170 விட்டுருங்க. 171 பாருங்கள், நாடக அகாடமி விருதை பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசிக்ஸில். ஆனால் இருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2134 தான் வருது. ஏன்னா காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் 1936, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீத் நாடக அகாடமி 1953, லலித் அது 1954, நேஷ்னல் ஸ்கூல் ட்ராமா 1959. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் போடுங்க. ஆப்ஷன் 2134 தான் வருது. இது பாருங்கள், இவர் முகல் ஸ்பிரிட்டில். ஓகேங்களா. ஜிஸ்யா வரியை ஒழித்தது பற்றி எத்தனாவது கொஸ்டின்? 172. ஜிஸ்யா வரியை ஒழித்தது பார்த்தீங்கன்னா 1564. புனித பயண வரியை ஒழித்தல் 1563. போர்க்கைதிகளை அடிமையாக்குதல் 1562. பைரம்கான் வீழ்ச்சி 1560. ஆப்ஷன் ஏ. அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலியர் ஃபோர்ட், ஷாஜகான் ஜிம்மா மசூதி என்பது 3வது. பாபர் வந்துடுறாரு. புராண கிலா ஷெர்ஷாதான். அப்போ குவாலியர் கோட்டை மான்சிங் தோமர். ஸோ ஆப்ஷன் ஏ அதுக்கு. 176 நீதி புனராய்வு ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, அரசியலுக்கு எதிரான நாடாளுமன்றம் ஏதாவது சட்டம் வச்சா அது முரணானவே நாங்களே அறிவிச்சிடும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும். ஆப்ஷன் பி. இன்னொரு அப்ளிகேஷன் கொஸ்டின். ஐசிடி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. என்ஜேடிஜி என்பது நேஷ்னல் ஜுடிஷியல் டேட்டா கவர்னன்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் இல்லை, நேஷ்னல் ஜுடிஷியல் கிரிட் ஆஃப் ஹை கோர்ட்ஸ். ஓகேங்களா, 2 கரெக்டு. சிஐஎஸ் என்பது சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஓகேங்களா. ஏடிஆர் என்பது ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரீட்ரெஸ்ன்னு கொடுத்துருங்க, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரீசொல்யூஷன். ஸோ 1, 3 கரெக்டாக இருக்கும், 2, 4 தவறாக இருக்கும். அவன் கேட்குறது தவறான இணை. ஸோ 2, 4 தவறு. இந்திய சட்டமேற்றும் அதிகாரம் 1935 வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா. 179 பாருங்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி இழப்பு தொடர்பானது. தகுதி இழப்பு. ஓகேங்களா. 179 கொஷின். சி மட்டும்தான் தவறு, 1 மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே அதோட தகுதி இழப்பு பற்றி வருது. 189 ஆர்டிக்கல் மட்டும்தான் இல்லை. 180 கொஷின் பாருங்கள், மாநிலங்களில் மேலவை நீக்குதல் ஆர்டிகல் 169 தான், அது கரெக்டு. 1 செகண்ட், 169 கரெக்ட் தான். மாநில சட்டமன்றம் பதவிக்காலம் 172 தான். ஆளுநரோட சிறப்புரை 176. ஸோ 1, 2 மட்டும்தான் சரி, 3, 4 தவறு. சிறப்புரை 176. 174 தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 181வது கேள்வி பாருங்கள், நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் அட்டர்னி ஜெனரல் போய் தலைமை வழக்கறிஞர் பார்க்கலாம், ஓட்டுக்கு உரிமை கிடையாது. அவருடைய உறுப்பினர்கள் கிடைக்கிற எல்லா சிறப்பு சலுகையும் அவருக்கும் இருக்குது. ஓகேங்களா. பி. ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி 39 ஏ. தனி மனித சுதந்திரம் ஆர்டிகல் 21. 39 சமவேலை சம ஊதிய சட்டம். ஓகேங்களா. இலவச சட்ட உதவினா ஆப்ஷன் பி. 183 பாருங்கள், கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை எழுத்து வடிவம் இது வருமா? சிறுபான்மையினர் வரும்போதே ஆர்டிகல் 29 to 30. ஆள் கடத்தல் 23 சொல்லலாம். உயிர் வாழ்வதற்கு ஆர்டிகல் 21. 23, 24 மட்டும்தான். ஸோ பி அண்ட் டி மட்டும்தான் வரும். ஏன்னா தொழிற்சாலைகள் குழந்தை தொழில் தடுத்தல் ஆர்டிகல் 24. இங்கே பாருங்கள், அடுத்த ஒரு இந்த கொஷின் 184.
கீழ்கண்ட வாக்கியங்கள் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். ஓகேங்களா, முகவுரை திருத்தப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரே முறை திருத்தப்பட்டுள்ளது முகவுரை 42 சட்டத்திட்டம் 1976. முகவுரை கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றத்தின் மூலம் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தோட செயல்படுத்த முடியாது தான். பட் அது மேலே ஏதாவது பிரச்சனைனா அந்த குறிக்கோளை நீங்கள் மீறும் பட்சத்தில் அது மேலே கேஸ் கவர்மெண்ட் இது பண்ணலாம். ஓகேங்களா, முகவுரை அதிகாரத்தின் மூலமும் ஆதாரம் ஆகும். ஸோ 1 2 3 4 கொடுத்துருக்கலாம். பட் 1 2 3 4 1 2 4 கரெக்டாக இருக்கலாம். 42 சட்டம் 1976 முகவுரை ஒருமுறை திருத்தப்பட்டுள்ளது. 42 அதே மாதிரி முகவுரையை நேரு கொண்டு வந்திருப்பார். கொண்டு வரும்போது குறிக்கோள் தீர்மானமாக டிசம்பர் 13 கொண்டு வந்திருப்பார் 1946. ஓகேங்களா, அரசியலமைப்பு நிர்ணய குழு 3வது டிசம்பர் 9 கூடும். ஓகேங்களா, டிசம்பர் 13 3வது நாள் டைம் போடும்போது எடுத்துன்னு வந்திருப்பார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 22 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 185வது கேள்வி பாருங்கள். பின்வரும் திட்டங்கள் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜனனி சுரக்ஷா யோஜனா. அடுத்தது ஒரு மேட்ச் 186 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இ வித்யா என்பது. ஓகேங்களா, டிஜிட்டலைஸ்டு கல்விக்கானதான். வித்யா என்பது கல்விதான். போஷன் என்பது ஊட்டச்சத்து சம்பந்தமானது. வித்யாஞ்சலி 2.0 என்பது தன்னார்வலர்கள் பள்ளி சொத்துக்கள். அது சாஃபல் என்பது சோதனை அடிப்படை கருத்துக்கள் நம்மளுடைய இன்டர் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு தான் சாஃபல் என்ற திட்டம். 187 பார்த்தீங்கன்னா இது கிசான் ட்ரோன்ஸ் ஆன்சர். ஓகேங்களா, 188 பாருங்களா. கிசான் ரத் என்ற செயலி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் வேளாண் பொருட்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்காக சொல்லப்படுகிறது. 189 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா விற்பனை வரி தான். ஏன்னா ஒரு பொருளை விற்பனை பண்ணும்போது வாங்கும்போது சொல்லப்படுகிறது. ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ரெண்டுமே வச்சு வாங்கிடுறாங்க நம்மக்கிட்ட. ஸோ 190 பாருங்கள். பற்றாக்குறை. ஓகேங்களா, 190 பார்த்தீங்கன்னா 190க்கு ஒரே செகண்ட் 190 மட்டும் நான் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 191 ஏன்னா அது இதுவும் சரி இன்னும் செக் பண்ணுறேன். 190 பாருங்கள். நித்தி ஆயோக் பற்றி கொடுத்துருக்காங்க. 60 ஆண்டு பாரம்பரியமான திட்டக்குழு தூக்குனாங்க. ஸோ நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா 2015 ஜனவரி 1 கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்ன பண்ணுன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் பள்ளி நிர்வாகம் நகர்ப்புறம் பண்ணல. ஸோ 1 and 2 ஆர் கரெக்ட். 192 பாருங்கள். தாண்டகரன் ராத் வறுமை கோடு. ஏன்னா 2400 கிலோகிராம் கலோரி சொல்லியிருப்பாங்க. இவங்க பர்சன்டேஜில் கேட்குறாங்க. 40% கிராமமும் 50% நகரமும். ஓகேங்களா, 1933 பாகிஸ்தான் கோரிக்கை முதலில் தலைவர் யாருன்னா ரஹ்மத் அலி கோரிக்கை விடுத்தவர். 194வது வங்காள பிரிவினை. இந்து முஸ்லீம்கள் பிரிவினைக்காக யூஸ் பண்ணாங்க ஆங்கிலேயர்கள். வங்கம் பிரிக்கப்பட்ட டேட்டு அஃபிஷியலாக இது பண்ண டேட்டு 1905 ஜூலை 19 அறிவிக்கப்பட்டது. நடைமுறை அக்டோபர் 16. 195. ஓகேங்களா, மகாத்மா காந்தி 1925 சௌரி சௌரா நிகழ்வு நிறுத்திருப்பார். 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசத்தில் காவலர்களை நம்ம இந்தியர்கள் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திடுவார். உடனே ஒத்துழையாமை இயக்கத்தை. சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் தலைவர்கள்லாம் வன்முறையற்ற போராட்டம். இந்த கருத்தை அவங்க ஏற்றலை. வன்முறைன்னு அவங்க சொல்லலை, போராடி பெற்றுன்னு நினச்சாங்க. அகிம்சை மேக்ஸிமம் அவங்களாம் நாடலை. இங்கே பாருங்கள், இது ஒரு டாலரன்ஸ் கொஷின். ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் 1958. ஓகேங்களா, இந்த கொஷின் வச்சுங்க. சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்ரன். ஓகேங்களா, பாரதியார் கடவுள் ஒருவரே கிடையாது. இது வஉசியோட நூல். மெய்யறிவும் கரெக்ட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 1 2 4 2 4 ஆப்ஷன் எங்கேயும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் பி இருக்குது வாய்ப்பு இருக்குது. 1998 ஓகேங்களா கிளர்ச்சி நடைபெற்றிருக்குது. ரிவால்ட் மூமெண்ட். அங்கே ஒரு பெண் லக்ஷ்மிபாய் என்ற பெண் அவங்க சண்டை போட்டதை பார்த்து இவங்க ரொம்ப ஆண் மகனோட ரொம்ப பெருமையாக சண்டை போட்டாங்க. ஒரே ஆண் நான் பார்த்த பெண் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இக்ரோ சொல்லியிருப்பார். ஓகேங்களா, 199 பாருங்கள். அதே 1857 ரிவால்ட்டை பற்றி தான். 1857 1806 ரிவால்ட்டெல்லாம் நல்லா படிச்சுங்க. இங்கே பாருங்கள்,
எது உண்மைதான் கேட்குறாங்க. கிளர்ச்சி வெடித்தது முன்பே மங்கள் பாண்டே இறந்து விட்டார். ஆமாம். 1857 மார்ச் 29 அவர் பரக்பூர் சேர்ந்தவர். 29 அவங்க உயர் அதிகாரி அவர் சுட்டுடுவார். ஓகேங்களா. சுட்டவனே அவர் ஏப்ரல் 8 அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. கான்பூரில் வந்து ஸ்னீத் மஹால் இல்லை, இந்த ஸ்னீத் மஹாலாக வந்து ஹஸ்ரத் மஹால் அவங்க வந்து லக்னோவில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. 3வது ஸ்டேட்மெண்ட் கன்வர் சிங் பீகார், அது கரெக்டு தான். ராணி லட்சுமிபாய் எப்போ இறந்தான்னு கேட்குறாங்க. 1858 ஜூன் 18. ஓகேங்களா அவங்க இறந்தது. ஸோ 1, 3 சரி. 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. 200வது கேள்வி. பக்கிம் சந்திரா என்பது தேவி சௌதாரணி. தீன்பந்திர மித்ரா என்பது நீல் தர்பன் என்ற நாடகம். பிரேம்சந்த் என்பது சத்ரஞ்ச் கே கிலாரி. ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய என்ன கட் ஆஃப்ன்றது நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. குரூப் 2 இன்னும் 60 டேஸ் தான் இருக்குது. தமிழ் ஸ்டாண்டர்ட் வைஸ், அதாவது முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், ஒரு பருவம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டெஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் நடத்தப்பட்டிருக்குது. இப்போ வரையும் 7th வரையும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் சேனலில் கொடுக்குறேன். அந்த நீங்கள் கண்டிப்பாக 6th முதல் பருவம் அட்டன் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி.